திமுக தனது 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த வரலாறு இல்லை. இந்த வரலாற்றை எப்படியாவது மாற்றி அமைக்க வேண்டும் என்ற தீவிர முனைப்பில் ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறார். ஆனால் அவற்றுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பிரவேசம் அமைந்துவிட்டது. சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது உங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் சில நேரங்களில் மாற்றங்களுக்கு உண்டாகலாம் என்றும் மேற்குறிப்பாக கூறியிருக்கிறது. எதற்கு என்று விசிக தரப்பு கேட்க, ஒருவேளை உங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் விஜய் களம் கண்டால் அந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட முடிவெடுத்து விட்டோம் என்று அறிவாலயம் பதில் சொல்லியிருக்கிறது என்ற தகவல் நேற்று ஊடகங்கள் மத்தியில் பரவியது. விஜய் எந்த 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரோ அதே தொகுதிகளில் தனது வலுவான வேட்பாளரை இறக்கி அந்த 2 தொகுதிகளுக்கும் வலுவான தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து விஜயை எம்எல்ஏவாக ஜெயிக்க வைக்க கூடாது. 2006 தனது முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த அரசியல் தொடக்கம் கூட விஜய்க்கு கிடைக்க கூடாது என்ற முடிவில் திமுக தலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போல்தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட போது அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக தலைமை மிகுந்த முனைப்போடு பல்வேறு யுக்திகளை கையாண்டது. கோவை பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக அமைச்சர் TR பாலுவை நியமித்தது. இப்படி தங்களை எவர் ஒருவர் தீர்க்கமாக எதிர்க்கிறாரோ அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி எங்கள் தலைவர் வெற்றி பெறுவார் என்று விஜயின் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இதற்கு EVM இயந்திரம் தான் பதில் சொல்லும்.